இல்லை அப்படியே லைனில் நின்றுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. தெரியுமா? நான் கூட உங்களை கிளாஸ் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கு. சரி, என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கீர்த்தனை பண்ணும்போது கீர்த்தனை பண்ணும்போது முதல்ல நான் பாடுவேன். அதுக்கப்புறம் நீங்க மட்டும் பாடணும். இந்த பக்கம் மட்டும் பாடணும். இந்த பக்கம் என்ன பண்ண எல்லாருமே கொலை சத்தம் போடணும் இல்லையா? அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க. மறுபடியும் நான் பாடுவேன். அடுத்தது நீங்க பாடணும். நீங்க என்ன பண்ணணும்? கொலை சத்தம் போடணும். ரெடியா? பண்ணலாமா? டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? மந்திரம் அதே மந்திரம் தான். மந்திரம் மாற்ற போறது கிடையாது. ஓகேவா? சொல்றேன். நான் சை கொடுப்பேன். கொலை சத்தம்னு சொல்லுவேன். அப்ப என்ன பண்ணுங்க? நான் பாடும்போது நீங்க பாடுங்க. முதல்ல நீங்க கொலை சத்தம் இல்லையா? அதுக்கப்புறம் நான் பாடுனதுக்கப்புறம் நீங்க பாடுங்க. நீங்க கொலை சத்தம் போடுங்க. ஓகேவா? இப்போ ஸ்லோ டியூன் தான் பாட போறோம். ஸோ எல்லாரும் என்ன பண்ணுங்க? மந்திரத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி பாடுங்க. மாலை கொண்டு வந்தீங்களா எல்லாருமே? கழுத்தில் போடுங்க. வேண்டாம், நல்லா இருக்கும். ரொம்ப பெருசா இருந்தா ரெண்டா போட்டுக்கோங்க, இல்லை ஒட்டையா போட்டுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. மறந்துட்டீங்களா எல்லாருமே? நான் பாடுறதுக்கு அப்புறம் தான் நீங்க பாடணும். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ண எல்லாருமே கிளாப் பண்ணிக்கிட்டு கேளுங்க. நான் பாடுறதுக்கு அப்புறம் பாடுங்க. எப்படி சேர்ந்து பாடாதீங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. எல்லாரும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. வித்தியாசம் தெரியுது இல்லையா உங்களுக்கு? ஸோ இதில் அப் அண்ட் டவுன் வரும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. அதனால தான்
நான் கேட்க சொல்றேன், நீங்க கூட சேர்ந்து பாடாதீங்க. முதல்ல பாடுறத கேளுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ஹோய் ராமா ராமா ஹரே ஹரே. Now everyone, Hare Krishna 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 Hare Hare. Very good.
I request everyone to get up.
Hare
ஏன்னா இந்த உலகத்தில் குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய கலியுகத்தில் மக்கள் வந்து மனிதனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ மனிதர்களாக இருக்கிறத காட்டிலும் அதுக்கப்புறம் ஆன்மீகத்துக்கு வர்றது இன்னும் கஷ்டம். அந்த ஆன்மீகத்துக்கு வந்தாலுமே கூட சாஸ்திரத்தில் சொல்கிற பிரகாரம் ஆன்மீகத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே சாஸ்திரத்தை படித்தாலுமே கூட கிருஷ்ணர்கிட்ட வர்றது ரொம்ப கஷ்டம். அப்படியே கிருஷ்ணரோட வந்தாலுமே கூட இந்த மந்திரத்தை நம்பிக்கையோட சொல்றது ரொம்ப கஷ்டம். அப்படியே மந்திரத்தை சொன்னாலுமே கூட தினசரி ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த கமிட்மெண்ட்டோட சொல்றது அப்படிங்கிறது இது ரொம்ப ரொம்ப அபூர்வமான விஷயம். ஸோ அப்படிப்பட்ட அபூர்வமான அப்படிப்பட்ட ரொம்ப ஆச்சரியகரமான விஷயங்கள் தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் கிருஷ்ணவராமர் சார்பாக அவங்க எல்லாருக்கும் நாங்கள் இந்த சமயத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இதற்கு காரணம் யாரு அப்படின்னா அங்கே உட்காந்துருக்காரு இல்லையா ஸ்ரீல பிரபுபாத். நீ இந்த பக்கம் வந்துருக்கு மல்லிநாயகர் இந்த பக்கம் எல்லாம் உட்காந்து நினைக்கிறாங்க. உட்காந்துருக்காரு இல்லையா அவர் தான் ஸ்ரீல பிரபுபாதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரியம். இஸ்கான் சொல்கிறோம் இல்லையா, இதை வந்து ஃபவுண்டர் அவர் தான். ஸோ அவருடைய கிருப்பையினால் அவருடைய கருணையினால இன்னைக்கு உலகம் முழுவதும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை போன்ற இளைஞர்களும் படித்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பக்தி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவரை பற்றியும் இந்த இஸ்கான் பற்றியும் உங்களுக்கு ஒரு வீடியோ ப்ரெசன்டேஷன் இருக்குது. ஒரு நல்ல சினிமாவே ஒரு ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு சினிமா மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, ½ இஸ்கான் அப்படின்னா என்னது, இதில் என்னெல்லாம் விஷயம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு வீடியோ ப்ரெசன்டேஷன் இருக்குது, அதை பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது, சொல்லிடுறோம். என்ன அப்படின்னா இப்போ எல்லாரும் நீங்கள் மாலை வாங்கிட்டீங்க, கிளாஸில் இருக்கும்போது சொன்னீங்க. பட் இது வந்து ஏதோ காலேஜில் இருக்கும்போது தான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த மந்திரத்தை என்ன பண்ணுங்க, நீங்கள் தினசரி உங்கள் வீட்டில் சொல்ல முயற்சி பண்ணுங்க. ஏன்னா நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலுமே நமக்கு வாழ்க்கையில் ஒரு கைடு அப்படிங்கிறது தேவை, ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது தேவை. அந்த ப்ரொடெக்ஷனும் கைடு நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த மந்திரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். யாரெல்லாம் இந்த மந்திரம் தினசரி சொல்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக இந்த மந்திரத்துடைய சக்தி நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. இந்த 3 வருஷம் உங்களுக்கும் நிறைய நினைவுகள்லாம் இருந்திருக்கும் இல்லையா, காலேஜில் நிறைய சேட்டை பண்ணி சொல்லி கூப்பிட்டாரு. பசங்க டே கிருஷ்ணர் கூப்பிட்றா வாங்கடா போகலான்னு சொல்லி என்ன பண்ணாங்க, எல்லாரும் கடகடன்ட்டு பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. போனதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே போயிட்டு ரொம்ப நேரம் விளாண்டுட்டே இருக்காங்க. குழந்தைங்களுக்குலாம் பசி தெரியவே தெரியாது, விளாண்டுட்டு இருந்தானா இல்லையா, விளாண்டுட்டே இருப்பாங்க. திடீர்னு தான் அவங்களுக்கு பசி. குழந்தைங்களாம் அம்மா என்ன பண்ண வீட்டில் அதுக்கு முன்னாடியே சமைச்சு ரெடியாக வச்சிருக்கோம். அப்படி இந்த குழந்தைங்கள விளாண்டுட்டே அந்த குழந்தைங்க திடீர்னு கிருஷ்ணர்கிட்ட வந்தாங்க. ஏ கிருஷ்ணா சொல்கிறேன், என்னடா நீ என்னுடைய ஃப்ரெண்ட் இல்லையா? ஆமாம். இப்போ அதுக்கு என்ன, நீ பெரிய சுவாமி இல்லையா? சாமியா? இப்போ தான் நீ புரிஞ்சுக்கிட்டியாடா? சரி என்ன விஷயம், நீ எத்தனையோ அசுரங்கள்லாம் கொண்டு இருக்க. ஆமாம். அப்போ இது என்ன, அதுக்கு இன்னொரு அசுரன் இருக்கு, அவனை மட்டும் கொல்லணுமே நீ அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன அசுரன்? இந்த வயிற்றுக்குள்ள ஒருத்தர் இருக்கான், பசி அப்படின்ற அசுரன் இல்லையா. என்ன பண்ணுறான், வயிற்றுக்குள்ள உட்காந்துட்டு தினசரி பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கான். இந்த அசுரனை எப்படியாவது கொண்டுனேன், ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ கிருஷ்ணர் சொன்னார், தூரத்தில் ஒரு குடிசை, நிறைய குடிசைலாம் போட்டு ஒரு சின்ன கிராமம் மாதிரி தங்கிட்டு இருந்தாங்க. அக்ரஹாரம் சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அது போல் யக்கியம் பண்ணக்கூடிய பிராமணர்கள்லாம் தங்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் போய் நீ என்ன பண்ணு, பிரசாதம் போய் கேட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அந்த காலத்தில் சாப்பாடுகள் என்ன பண்ணுவான், எந்த வீட்டில் நம்ம என்ன பண்ணலாம், போய் நம்ம சாப்பாடு கேட்டு வாங்கி சாப்பிடலாம். அது பிக்ஷை ஏன் கிடைக்கல, ஏன்னா அந்த மாமாலாம் எங்களை என்ன பண்ணவே இல்லை, கண்டுக்கவே இல்லை, எங்களை மதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் என்ன மாமா கிட்ட போனீங்க, அந்த மாமிலாம் இருப்பாங்களா, அவங்க போய் கேளுங்களா, மாமி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் பக்கத்தில் ஓடி வந்தா அந்த வீட்டில் மாமி எல்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. கிருஷ்ணன் எப்போ பார்ப்போம் வெளியே, கிருஷ்ணன் எப்போ பார்ப்போம் ரெண்டு பார்த்து கேட்டே இருக்காங்க. அவங்க நேரம் அந்த பசங்களாம் வரேன், நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறேன். அம்மா அந்த கிருஷ்ணவராமன் வந்து இருக்காங்க, அதனால அவங்க மனசு யாருக்கும் கிடையாது. ஏன்னா மனசு ஒரு முறை கொடுத்துட்டு திருப்பி வாங்குற பொருள் கிடையாது. அதனால இட்லி ஒருத்தர் தட்டை வச்சு மறுபடியும் நல்லா தூக்கி வைக்கிறது இல்லையா, மனசு அப்படி வைக்க முடியாது. நல்ல விஷயம் தான். சில என்ன பண்ணுங்க, கிருஷ்ணரை வந்து நீங்கள் அவருக்கு எதுவும் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அவங்க சொன்னாங்க இல்லையா, நல்ல மனசோட கிருஷ்ணரை பார்க்க வந்ததே ரொம்ப சந்தோஷம். ஒரு வீட்டில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பையன் அவங்க அப்பா அம்மாவோட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டான். போனவன் 10 வருஷம் 20 வருஷம் அவன் கண்ணிலே படவே இல்லை, அப்பா அம்மா கண்ணில் படவே இல்லை. அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்கடா போனால் தெரியலையே பையன், எங்கே போய் கஷ்டப்படுறானோ தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்பா ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்பா இல்லை அவங்க அம்மா வந்து அந்த பையனை மார்க்கெட் ரோட்டில் பார்க்குறாங்க. அவன் மார்க்கெட்டை சுற்றிட்டு இருக்கான், வீட்டுக்கு வரமாட்டான். வீட்டில் வரது உனக்கு கோவம் ரோஷம், வீட்டுக்கு வரமாட்டான். ஆனால் மார்க்கெட்டில் பார்க்குறாங்க. அம்மாவுக்கு எப்படி இருக்கு, இப்போ சந்தோஷமாக இருக்கும். அட்லீஸ்ட் நம்ம கண்ணுக்கு முன்னாடியாவது பையன் இருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுபோல் நாம் எல்லாரும் ஆத்மாக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பல பிறகுலாம் கிருஷ்ணன் கிட்ட இருந்து ஓடி போய் பல உடம்புல பல பிறகுலாம் சுற்றிட்டு இருக்கோம்.
கிருஷ்ணர் கிட்ட மாட்டாம. இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணீங்க? இப்போ வந்து கிருஷ்ணர் கிட்ட மாட்டீங்க இல்லையா? ஸோ கிருஷ்ணர் இப்போ பார்க்குறாரு, உங்களை பார்த்துட்டு அப்பா இத்தனை பிறவிக்கு அப்புறம் இல்லையா, எத்தனை ஜென்மத்துக்கு அப்புறம் இவன் என் கூட வந்திருக்கான், இல்லை இவன் என் கூட வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஸோ அதனால் நீங்கள் கோயிலுக்கு வரதே கிருஷ்ணருக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாரும் என்ன பண்ணீங்க? பாடுனீங்க. நடுவில் அங்கே ஏதோ பேசிகிட்டே இருக்காங்க. அவங்க தனியாக ஒரு உபன்யாசம் நடத்திட்டு இருக்காங்க. ஓ, அந்த சின்ன பொண்ணு இருக்கா? ஓகே ஓகே. உங்களுக்கு இந்த கதை தெரியும் நினைக்கிறேன். பூதனா அப்படின்ற ஒருவருடைய கதை தெரியும் நினைக்கிறேன். கிருஷ்ணரை வந்து கொல்வதற்காக அவங்க மாமா என்ன பண்ணுவார் அப்படின்னா நிறைய அரக்கர்கள் அனுப்பிச்சிருப்பார். அவங்க மாமா யாரு? கம்சன் இல்லையா? அதில் அம்சம் முதல்ல அரக்கு யாரு தெரியுமா? பூதனா அப்படின்றவர். அரக்கர்கள் முதல்ல வந்து யாரா? நாளைக்கு தான் வந்தார். கிருஷ்ணர் 3 மாசம் பூதனா மெதுவாக வர. அவர் ராட்சச ரூபத்தில் இருப்பான் இல்லையா? வந்து பயந்துப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான சௌந்தரியமான ரூபத்தை எடுத்துக்கிட்டார். ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சலங்க சத்தம் கேட்டு என்ன பண்றாங்க? மெதுவாக நடந்து வர. அவங்க சலங்க சத்தம் கேட்ட உடனே அங்கே இருக்க ஊர் மக்கள்லாம் பார்க்குறாங்க. டேங்கப்பா யாரடா இவ்வளோ அழகா இருக்காங்க, பெண்களே பார்த்து பராமரிப்பாங்களா? டேங்கப்பா இவங்க இவ்வளோ அழகா இருக்கா சொல்லி பெண்கள் பார்த்து பராமரிப்பு எவ்வளோ ரொம்ப அழகா இருந்தாங்களா? அந்த பூதனை மெதுவாக உள்ள வர. மக்கள்லாம் பேசுறாங்க, யார் இந்த பொண்ணா இருக்கும்? நம்ம ஊர் பொண்ணு இல்லையே, நம்ம ஊருக்கு இந்த மாதிரி அழகான பொண்ணுங்களே கிடையாது. யார் எந்த ஊர் பொண்ணா இருக்கும்? பக்கத்து ஊர் பச்சை பக்கத்து ஊர் நம்மளை விட ஒரு சொத்தையா இருக்கும்டா. பக்கத்து ஊர் எங்கடா பொண்ணு கிடைக்கும் போது அங்கே என்ன பொண்ணு எடுக்கிறாங்க. இல்லை தேவலோகத்தில் வந்து இந்திரன் கிட்ட நல்லா டான்ஸ் ஆடுற பொண்ணுங்களா இருக்கும். அவன் எங்க அனுப்ப போறான்? அவன் எல்லாரையும் டான்ஸ் ஆட வச்சுருப்பான். அவன் எங்க அனுப்ப போறான்? அவெல்லாம் இருக்க முடியாது. ஒருவேளை மகாலட்சுமி வந்திருப்பாங்களோ என்னமோ. ஏன்னா இங்க வந்திருக்கிறது யாரு இல்லையா? பூதனா. பேர் என்னது? பூதனா. என்ன பண்றா? உள்ள வந்துட்டா. வந்து யசோதா பாக்குறா. பார்த்த உடனே சரி ஏதோ அம்மா பார்க்க வந்திருக்காங்க, பார்க்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள விட்டுட்டாங்க. அந்த பூதனை உள்ள வந்துட்டா. கிருஷ்ணர் வந்து கையை காலம் ஆட்டி ஆட்டி விளாண்டு இருந்தார். இந்த பூதனையை பார்த்து கண்ண முடியல, இறுக்கி கண்ண முடியாது. சே முதல் போனியை இவ்வளவுதானா அடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாது? கண்ண முடியல. நம்முடைய வீரத்திற்கும் நம்முடைய தகுதிக்கும் ஏதாவது ஒரு பெரிய ராட்சம் வந்தா கூட இருக்கலாம், அவனை போட்டு குத்தி கொலை பண்ணிருக்கலாம். ஒரு பொண்ணு வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே கண்ண முடிக்கிட்டாங்க, இது கண்ண முடிக்கிட்டாங்க. அந்த பூத்தனை சும்மா விடுற மாதிரி தெரியல. அந்த பூத்தனை என்ன பண்ணிட்டார்? குழந்தைய தூக்கிட்டார். குழந்தை சத்தம் போடாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? தூக்கிட்டு அந்த குழந்தைக்கு விஷப்பால் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அவர் கொடுக்கறது விஷப்பால் கொடுத்து எப்படியாவது கிருஷ்ணரை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறார். கிருஷ்ணர் என்ன பண்ணார்? அந்த பாலோட சேர்த்து அவருடைய உயிரை என்ன பண்ணார்? மெதுவாக ஒழிச்சு குடிக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த பூத்தனை கத்த ஆரம்பிச்சார். ஹே விடு, ஹே விடு விடு கத்துறாரு. ஆனால் அந்த பூத்தனையை விடுறதா கிடையாது. கிருஷ்ணர் என்ன பண்ணார்? அந்த பூத்தனையுடைய உயிரை என்ன பண்ணார்? சேர்த்து ஒழிச்சுட்டு அந்த பூத்தனை தள்ளி விட்டார். அந்த பூத்தனை மண்டையில கீழே விழுந்தவனுடைய உடம்பு ரொம்ப பெரிய உருவத்தை, ராட்சச உருவத்தை ரொம்ப பெரிய உருவத்தை எடுத்துட்டாங்க. அப்ப அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் வந்து பாக்குறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. ஐயோ கிருஷ்ணனுக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்துருச்சு, எந்த ராட்சசியும் தெரியல விழுந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்து பயப்பட்டாங்களாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? அவளை வந்து எங்கேயாவது எரிக்கணும், புதைக்கலாம் முடியாது, பெரிய உருவமா இருந்துச்சான். எரிக்கணும்னா எல்லாத்தையும் கட் பண்ணி பீஸா கட் பண்ணி எல்லாத்தையும் எரிக்கலாம்னு சொல்லி பீஸா கட் பண்ணி எரிக்க வச்சாங்க. எரிய வச்சா உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வராது, நீங்கள் வரணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ இங்கே இருந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வாங்க. நீங்கள் மற்ற ஏரியா இருந்தீங்கன்னா உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் என்ன கோயில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு என்ன பண்ணுறோம்? ஷேர் பண்ணுறோம். முடிஞ்சால் அந்த லொக்கேஷன் என்ன பண்ணுங்க, அந்த லொக்கேஷன் நீங்கள் போக முயற்சி பண்ணுங்க. எல்லாரும் அந்த டிவைஸ் குரூப்பில் இருக்கீங்களா? வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாரும் இருக்கீங்களா? ஆனால் நீங்கள் யாரும் போஸ்ட் பண்ணதே இல்லை. நானும் கமெண்ட்ஸ் கேட்பேன், நானும் ஃபீட்பேக்ஸ் கேட்பேன். ஒரு 6 பேர் என்ன பண்ணுவீங்க? கமெண்ட் பண்ணுவீங்க. ஒரு 10 பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. மற்றவங்களாம் டைப் பண்ண தெரியுமா? இங்கிலீஷ் டைப் பண்ணுவீங்களா? இல்லை தமிழில் தான் டைப் பண்ணுமா? தமிழ் டைப் பண்ண பரவாயில்ல. எல்லாருமே ஃபோன் இருக்கா? இப்போ இருக்கா இல்லையா? எடுக்கல, வெளில எடுக்கல. டிவைஸ் குரூப் இருந்து எடுக்கல. ஒன்றும் இல்லை, உங்கள் பேர் ஹரே கிருஷ்ணா அப்படி மட்டும் போடுங்க. இல்லை ஏதாவது அதிகம் செய்யணும் அப்படின்னா அந்த கோயிலை பற்றி ஒரே ஒரு வார்த்தை எழுதி அனுப்புங்க. ஃபோனில் நெட்வொர்க் இல்லை, ஃபோனில் சார்ஜ் இல்லை, எதுவும் சொல்லாதீங்க. டிவைஸ் குரூப் அனுப்புங்க பார்க்கலாம். நீங்க எடுங்க, நான் இன்னொரு வாங்கிக்கிறேன். கீழே உட்காந்து
இந்த பக்கம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஸோ மந்திரம் சொல்கிறதுல உங்களுக்கு நாங்கள் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம் எப்படி மந்திரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் விஷயம் போஸ்டர் தான், நம்ம எப்படி உட்காடுறோம் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு முழு கான்சன்ட்ரேஷன் இந்த மந்திரத்தில் மட்டும் இருக்கட்டும். வேறு எதையும் யோசிக்காதீங்க, வேறு எதையும் பார்க்காதீங்க. என்ன நடந்தாலும் இந்த 10 நிமிஷம் வேறு எதுக்கு கவனம் கொடுக்காதீங்க. இந்த மந்திரத்தை கான்சன்ட்ரேட்டோட மந்திரம் சொல்ல ஆரம்பிங்க, ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப தெளிவாக நிறுத்தி நிதானமாக சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் எப்படி சொல்லணும் அதே போல் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். மூன்றாவது, பகவானுடைய உருவத்தை நினச்சிக்கோங்க, மனசில் நினச்சிக்கோங்க. பார்த்துருக்கீங்களா, கிருஷ்ணரை பார்த்துருக்கீங்க இல்லையா? இந்த கிருஷ்ணனுடைய உருவத்தை மனசில் நினச்சிக்கோங்க. கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்ணக்கூடிய ரூபத்தில் என்ன பண்ணுங்க, கிருஷ்ணர் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கார். அவர் காதில் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்கிறீங்க. ஸோ கிருஷ்ணர் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கார் அப்படின்னா அவர் காதில் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ பக்தியோடு சொல்லுவீங்களோ. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம
Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஒரு நாள் மட்டும் விட்டுறாம தொடர்ந்து இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, தினசரி உங்க வீட்டில் உட்காந்து அமைதியா காலையிலையோ இல்லை இரவோ தூங்குறதுக்கு முன்னாடியோ இல்லை காலை எழுந்திரிச்ச உடனே ஒரு வாரம் சொல்லிட்டு டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. அன்னைக்கு டே ஃபுல்லாக அவங்க என்ன பண்ணுவார், கிருஷ்ணனுடைய ப்ரொடக்ஷன் இருக்கும். எப்படி நம்ம வந்து தடுப்பூசி போட்டுக்கிறோம் அது போல தடுப்பூசி போட்டுட்டோம் அப்படின்னா வந்து குஸ்க்கான ப்ரைஸஸ் இங்கே இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ண கவனமாக இங்கே ப்ரைஸ் வாங்கிக்கலாம். ரொம்ப ஸ்பெஷலான ப்ரைஸ் நான் அது கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம வெளியில் போகும்போது எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான புக்கு, ஒரு ஸ்டிக்கர், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கூப்பன். ராஜ்மஹால் போனீங்களா எல்லாருமே? ராஜ்மஹால் போனால் எல்லாரும் உங்களை பார்த்தா சொல்கிறாங்க, சார் பொண்ணுங்கெல்லாம் வந்தாங்க சார், கும்பலாக வந்தாங்க, பர்ச்சேஸ் பண்ணாங்க. எப்படி சார் பர்ச்சேஸ் பண்ணாங்க? அது ஏன் சார் கேட்குறீங்க? 600 ரூபாய் சுடிதாரை வாங்கிட்டு 500 ரூபாய் கழிச்சு 100 ரூபாய் கொடுத்துட்டு போனாங்க சார். ரொம்ப புத்திசாலி சார் அந்த பொண்ணுங்களாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க புத்திசாலி சார், நீங்கள் சரியாக பார்த்துக்கல அப்படின்னு சொன்னோம். ஸோ எல்லாரும் போய் நீங்கள் மட்டும் போல நான் நிறைய காலேஜில் கொடுத்துருந்தோம். யாரா காலேஜ் கொடுத்துருந்தோம், நிறைய காலேஜில் கொடுத்துருந்தோம், நிறைய காலேஜ் போயிருந்தாங்க. ஆனால் இந்த கூப்பன் உங்களுக்கு மட்டும்தான், வேறு எந்த காலேஜும் கிடையாது. இது வந்து நம்ம தங்கமயிலுடைய சில்வர் ஸ்மைல் அப்படின்னு ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து சில்வருக்கான ஸ்பெஷலான ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கும், கிஃப்ட் எல்லாம் இருக்கும். ஸோ அங்கே போகிறவங்க எல்லாருக்குமே 750 rupees டிஸ்கவுண்ட்டில் என்ன பண்ணலாம், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு 6 months வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது, 6 மாதம் வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், 6 மாதத்துக்குள்ளார அங்கே போய் என்ன பண்ணலாம், நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, சைலன்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி சொன்னதுனால இப்போ கலப்பலாம் பேசியிருக்கீங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க எல்லாரும் நாங்கள் வந்து நன்றி கடன் பட்டிருக்கோம். ஸோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இவங்க எல்லாரும் வாழ்த்து விதமாக நீங்கள் எல்லாரும் ஒரு தடவை கொலை சத்தம் பண்ணுங்க. கை கட்ட வேண்டாம், எல்லாருமே ஒரு தடவை செய்வீங்களா? அட்லீஸ்ட் 3 times வெக்கப்படுறீங்களா? சரி, ஓகே, உட்காருங்க. தேங்க்யூ. Why am I an atheist? Because there is no God. Are you an atheist? Yeah. I am an atheist, yeah. I am, yes. The whole of the population is atheistic. There are disturbance in the society. Australia is walking through its hottest spring on record. The phenomenon was a short-term trigger to a long-term global warming caused by human activity. Climate change is now affecting every country on every continent. This Krishna consciousness movement must be spread. कि भारत के चिंतन और दर्शन को दुनिया तक ले जाए।
spite of all my difficulties, all my inconveniences, I have kept all the leaves and the whole day because I am in duty work. உண்மை. ஏன்னா நான் அப்படிதான் இருந்தேன். நான் வந்து காலேஜ் முடிச்சிட்ட உடனே எங்கள் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை. அப்போ பிஸ்னஸ் வந்தேன். பிஸ்னஸ் வந்த உடனே பிஸ்னஸ் பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. அங்கே பிஸ்னஸ்ன்னு வரும்பொழுது பல பிரச்சனைகள் என்ன செய்ய வேண்டியது இருந்தது. இதில் 1990ஆம் ஆண்டு மிகப்பெரிய பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனை விடுபடுவதற்கு உபாயம் எங்கே கலாச்சாரத்தினுடைய மிக முக்கியமான தர்மம் பகவத்கீதை. அதனால புனிதம்னு சொல்றோம். அப்படியே இங்க 1/2 மணி நேரம் பாத்தீங்களா? இவர் யாரு? ஸ்ரீல பிரபுபாதர். பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? சததம் கீர்த்தயந்தோமா யதந்தஸ்ய திருடவிரதாக நமஸ்யந்தஸ்ய பக்தியா நித்தியயுக்தா உபாசதே என்று சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பொழுதும் கீர்த்தனை பண்ணிட்டே இருக்கணும். இந்த மகா மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கணும். எப்படி? யதந்தஸ்ய முயற்சி செய்யணும். பயிற்சி வேணும், முயற்சி வேணும். உங்களுக்கு நீங்க நல்லா ட்ரைன் பண்ணப்பட்டிருக்கீங்க. வம்சிதாதி பிரபு வந்து ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் நல்லா ட்ரைனர் ஆயிருக்கீங்க இல்லையா? புரியுதாப்பா? திருடவிரதாக மனசு வந்து திடத்தோட செல்லணும். நமஸ்யம் தர்ச்ச எப்பொழுதுமே நமஸ்காரம் பண்ணணும். பக்தியா நித்தியுக்தா நம்முடைய மனசு ஒரு நிலைப்பட்டு நீங்க எல்லாரும் சொல்லணும். இந்த உடம்பு கொடுத்துருக்கதே நம்ம இறைவன்கிட்ட செய்யணும்ன்றது தான். இப்போ பல்ராம் பிரபு நிறைய சொல்லியிருக்காரு. ஆப்பர்ச்சுனிட்டி நெவர் கம்ஸ் இல்லையா? உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரணும்னா யூ ஹேவ் டு டேக் அ ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங். ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங் எடுத்துட்டு 6 மாதம் இருந்தால் ஜாப் வந்து அவர் வந்து கொடுப்பாரு, நிச்சயமாக கொடுப்பாரு. அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறணும். யூ ஹேவ் டு மேக் யூஸ் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங் போகணும்னு ஆசைப்படணும். ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங் என்பது உங்களை நல்ல மனசு ஏற்படுத்தி நல்லது செய்யலாம், நல்லது செய்ய தூண்டும். அதுக்காகவே நான் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த கிளாஸ் எல்லாம் நடத்துகிறோம். அடுத்த வருஷம் பகவத்கீதா கிளாஸும் நடத்த போகிறோம். அதையும் நீங்கள் எல்லாரும் நீங்கள் முடிச்சுட்டு போயிடுவீங்க. அடுத்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி பெனிஃபிட்டட் இல்லையா? அதனால் நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக இதெல்லாம் செய்கிறோம். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அதோட இப்போ கோஷாலாவுக்கு அந்த கோ பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். கோஷாலாவில் போய் 700 பசுக்களுக்கு நீங்கள் வந்து கையால் உணவு கொடுத்து பூஜை செய்ய போகிறீங்க. அதெல்லாம் கிடைக்க முடியாத ஒரு விஷயம் இல்லையா? இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கிடைக்குதுன்னா பிகாஸ் we have trained under this spiritual consciousness. அந்த கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் நமக்கு இருக்கனால குழந்தைகளுக்கெல்லாம் அதெல்லாம் வரணும்ன்றதுக்காக இந்த ஏற்பாடெல்லாம் செய்யப்பட்டிருக்கு. பழம் கொடுத்தா பசங்களுக்கு சாப்பிட வைக்கலாம். சின்ன சின்ன கண்டுபிடி ரொம்ப அழகா இருக்கும். நீங்க இந்த மாதிரி ஒரு உலகத்தை பார்த்தே இருக்க மாட்டீங்க. பசுக்களோட உலகமா இருக்கும், ரொம்ப அழகான இடம். அங்கே போயிட்டு கடைசியில் உங்களை கொண்டு போய் கொலை ஆரம்ப நிலை வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பக்தியோட ஆரம்ப நிலை வழிகாட்டி. இந்த கிருஷ்ண பக்தி ஏன் செய்யணும், எப்படி செய்யணும், நாம போட்டுக்கிறோம் இல்லையா? இதையே போட்டிருக்கோம், இந்த மாலையே போட்டிருக்கோம் இல்லையா? கோயிலை எப்படி வழிபாடு பண்ணும், உங்கள் வீட்டில் எப்படி பூஜை பண்ணும், எல்லாமே இதில் இருக்கும். துளசி எப்படி வழிபாடு பண்ணுறது, ரொம்ப பேசிக்கான புக்கு ப்ளஸ் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான புக்கு. இந்த புக்கு எல்லாருக்கும் தந்துருக்கும். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். இது ஹரே கிருஷ்ணா மத ஸ்டிக்கர் இருக்கும். இந்த ஸ்டிக்கர் தான் என்ன பண்ணுங்க, வீட்டில் போயிட்டு இந்த ஸ்டிக்கர் பின்னாடி எடுத்துட்டு வீட்டில் ஒட்டி வச்சுக்கோங்க. இது ஒன்று. இதுதான் வந்து ஸ்பெஷல் கூப்பன் இல்லையா? தங்கமயிலுடைய சில்வர் ஸ்மைலுடைய ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கூப்பன் 750 ரூபா. இது உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது. இதுக்கெல்லாம் குழந்தை போட வேண்டாம், நீங்கள் காசு செலவு பண்ணால் போதும் இல்லையா? கிருஷ்ணர் கூட செஞ்சால் போதும். இதுக்கு மேலே எங்கள் கோயிலுடைய டெம்பிள் ஷெடியூல் பண்ண சொல்லக்கூடிய ஒரு கார்டு வச்சுருக்கோம். கோயில் நிகழ்ச்சிகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கார்டு வச்சுருக்கோம். ஸோ வெளியில் சாப்பிட்டுட்டு கீழே நம்ம சாப்பிட்டு வெளியில் போகும்போது எல்லாருக்கும் இந்த புக் கொடுப்போம். ஏன்னா சாப்பிடும்போது எல்லாரும் மிஸ் பண்ணிடுறதுனால சாப்பிட்டுட்டா நீங்கள் வெளியில் போகும்போது இந்த புக் வாங்கிட்டு போயிடலாம். சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம கொஞ்ச நேரத்தில் ஆரத்தி இருக்கும். ஆரத்தி முடியும் போது கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா 12:50 ஆகுது. 1 o'clock எல்லாரும் கீழே இறங்கிடுங்க. 1 o'clock இறங்கின உடனே எல்லாரும் சீக்கிரம் சாப்பிடுங்க. 1:30க்கு நம்ம எல்லாரும் பஸ்ஸில் ஏறிடுவோம். ஓகேவா? 1:30க்கு மேலே ஏறினீங்க அப்படின்னா 1:30க்கு மேலே வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே இருந்துக்கலாம். இங்கே இருந்துக்கிட்டா வீட்டில் இப்படி தூங்கிட்டு இப்படியே வீட்டுக்கு போயிடலாம்.
ஸோ 1:30. ஓகே, இப்போ மேடம்க்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு. கிருஷ்ணனுடைய கதைகள் அடங்கிய அழகான புஸ்தகம் இது. இது பிகினிங் தான், ஏன்னா மேடம் மறுபடியும் வர போறாங்க. அடுத்த why Vedic knowledge is perfect. வேத ஞானம் ஏன் பர்ஃபெக்ட் ஆனது, ஏன் பக்குவமானது, பூர்ணமானதுன்னு சொல்லி சொல்றாங்க. Spoken by God. Very good. You can clap for her. வேதம் அப்படிங்கிறது யாரால பேசப்பட்டு? கடவுளாலேயே பேசப்பட்டது. மற்ற சாஸ்திரங்கள்லாம் மனிதர்கள் பேசினது. வேதம் அப்படிங்கிறது மட்டும் கடவுள் கிட்ட இருந்து வந்ததுனால அது ரொம்ப பர்ஃபெக்ட், அது மாறவே மாறாது. வாட் இஸ் an Indian's responsibility? ஒவ்வொரு இந்தியனுடைய கடமை என்னது? நாம் இந்தியனா பிறந்திருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய உண்மையான கடமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரதம மந்திரி சொன்னாரு, ஸ்ரீல பிரபுபாதர் சொன்னார். யாருக்கு தெரியுமா? கை தூக்கிட்டு சொல்லுங்க. எஸ், reading Bhagavad Gita and also giving this Bhagavad Gita knowledge. இல்லையா? இந்த நாலேஜ் என்ன பண்ண மற்றவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இந்தியாவில் மட்டும்தான் இந்த நாலேஜ் இருக்கு. உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மாதிரி உயர்ந்த தத்துவங்கள் யார்? கை மட்டும் தூக்கிட்டு சொல்லுங்க. ஆட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு குவிஸ் ப்ரோக்ராம் அந்த வீடியோவில் இருக்கும். வீடியோ காட்டணும் இல்லையா? அது குவிஸ் ப்ரோக்ராம். வீடியோ காட்டியாச்சு. 3 பேர் வின் பண்ணியிருக்காங்க. 3 பேர் அந்த ஒரு மேடம் ஒன்று வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த கொஸ்டின் யாருக்கு ஆன்சர் தெரியலையா? பாஸ் பண்ணிடலாமா? ஓகே, கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யார் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நிறைய பாபகரமான காரியங்கள் நிறைஞ்சிருக்கும் அவங்க என்ன பண்ண முடியாது? கிருஷ்ணரை புரிஞ்சிக்க முடியாது. யாருடைய வாழ்க்கையில் நிறைய புண்ணியங்கள் சேர்த்துருக்காங்களோ அவங்க என்ன பண்ண முடியாது? கிருஷ்ணரை புரிஞ்சிக்க முடியும்னு சொல்லி சொல்கிறார். ட்ரை பண்ணலாமா? why one cannot understand Krishna? கிருஷ்ணரை ஏன் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் ஒரு காரணம் சொன்னார். Because of these people they cannot understand Krishna. No, you don't try, huh? பகவத்கீதை படிக்கல அப்படிங்கிறது கிடையாது ஆன்சர். வேற ஆன்சர் இருக்கு. வேற யாராவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீ கிளாப் பண்ணலாம், இது கிளாப் பண்ணலாம். ஸோ உங்கள் காலேஜில் 350 பேர் இருக்காங்க, 400 பேர் இருக்காங்க. 400 பேர் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? ஒரே ஒருத்தங்க. நாங்கள் உங்களுக்கு பிரபு தெரிவிக்கிறோம் இல்லையா? யாரும் ஆல்ரெடி நம்ம ஜப்பமாலை வாங்கும்போது பார்த்துருக்கோம். பாதி பேருக்கு தெரியும், பாதி பேருக்கு தெரியாது. ஸோ இவர் யார் அப்படின்னா தங்கமயில் இருக்கு இல்லையா? தங்கமயிலுடைய சேர்மேன் இவர் தான். ஸோ அதனால் இன்றைக்கி எல்லாருக்கும் உங்களுக்கு அவர் தான் இந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சியும் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இந்த கோயில் அவர் தான் கட்டினார். இந்த கோயிலை கட்டி கிருஷ்ணருக்கு என்ன பண்ணார்? இந்த கோயிலை தானமாக கொடுத்துட்டாங்க. இவர் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இங்கே எட்டி பாருங்கள், உள்ளார இங்கே பார்த்தா தெரியும் பெரிய பங்களா இருக்குது, உள்ளார ஸ்விம்மிங் பூலோடு இருக்குது. ஆனால் இவர் இங்கே மேலே தங்கியிருப்பார். வேணா ஒரு டூர் வேணால் உங்களுக்கு காட்டுறேன் இந்த ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சின்ன ரூம் தான், ஒரே ஒரு படுக்கை மட்டும் இருக்கும். ரொம்ப சிம்பிளான லைஃப்பாக இருப்பார். அவங்க வீட்டுக்கெலாம் போக மாட்டார். அவங்க வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. இவர் இங்கே கோயிலெலாம் படுத்து தூங்குவார். காலையில் 3:30 மணிக்கு எந்திரிச்சிருவார். எந்திரிச்சு குளிச்சுட்டு காலைல பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு, இவர் கீழே எத்தனை ஷோரூம் தெரியுமா இருக்குது? 58 ஷோரூம் இருக்குது. 58 ஷோரூம்னா தெரியும்ல? ஷோரூம் என்னது? தங்கக்கடை. தங்கக்கடை பார்த்துருக்கீங்கள? ஸோ ஒரு மளிகை கடையில் நீங்கள் கணக்கு பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். தங்கத்தை என்ன பண்ணணும்? தினசரி கணக்கு பார்க்க வேண்டியது இருக்கும். ஒரு பவுனில் 1 கிராம் குறைஞ்சாலும் 5000 ரூபா 10,000 ரூபா லாஸ் ஆகிடும். எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க? கீழே 2500 பேர். ஸோ 2500 பேர் தினசரி வேலை பண்ணுறாங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்கும், லாப நஷ்டம் இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கும். எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு 3000 கோடி ரூபாய் டர்ன் ஓவர். தங்கமயில் தான் வந்து இந்தியாவிலேயே செகண்ட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, டாட்டாக்கு அப்புறம் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஸோ அதனால் இன்னைக்கு மதுரை அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா தங்கமயில் அப்படிங்கிற ஒரு பேர் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவருடைய உண்மையான முகம் யாருக்கும் தெரியாது இல்லையா? அவர் இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்ன பண்ணுறாரு? ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அவருடைய கைடன்ஸ் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணேன். நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆன்மீகம் அப்படின்னா ஏதோ உதவாக்கரா செய்வாங்க, புத்தி இல்லாதவங்க செய்கிற வேலை இல்லையா, இல்லைன்னா சோம்பேறிங்க செய்கிற வேலை அப்படின்னு நினச்சாதீங்க. இருக்கிறதுல யாருக்கு அதிக புத்தி இருக்கோ, வாழ்க்கையில் யார் அதிகமாக வெற்றி பெற்ற நபர்களாக இருக்காங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? ஆன்மீகத்தை எடுத்துப்பாங்க. மற்றவங்க தான் நேரத்தை வீண் அடிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? சரி, நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். கொஸ்டின் இங்கே நிறையா ஊர்கள்லாம் காட்டினாங்கல்ல, நிறைய கண்ட்ரிஸ்லாம் காட்டினாங்கல்ல. அதில் சவுத் ஆஃப்ரிக்காவில் எந்த கண்ட்ரி காட்டினாங்க? சவுத் ஆஃப்ரிக்காவில் எந்த ஒரு நாட்டை பற்றி சொன்னாங்க?
எல்லாரும் சொன்னீங்களா எப்படிப்பா? கை தூக்கிட்டு சொல்லியிருக்கேன். டர்பன், வெரி குட், கம் ஹியர். சீக்கிரம் நடந்து வாங்க. நீங்கள் நடந்து வரதுக்குள்ளார எல்லாரும் அப்படி தூக்கிடுவாங்க. ஓகே, இங்கே ஸ்ரீல பிரபுபாதர் ஒன்று சொன்னார், திஸ் இஸ் த மென்டாலிட்டி இன் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த உணர்வு தான் கிருஷ்ண உணர்வு அப்படின்னு சொல்லி சொன்னார். எதை சொன்னார்? கை தூக்கிட்டு சொல்லணும். திஸ் இஸ் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், திஸ் மென்டாலிட்டி இஸ் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் காலேஜில் உங்கள் காலேஜ் யார் அப்பா டக்கர்னு பார்க்குறேன். 7 இல்லை, நீங்கள் உங்களுக்கே கவுண்டர் சொல்லிக்கிறீங்க. நான் தான் சொல்லணும், நீங்கள் சொல்லக்கூடாது. ரொம்ப சந்தோஷமாக கவுண்டர் தான் சொல்லிக்கிறாங்க. ஓகே, அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மொத்த உலகத்தை காட்டினாங்க இல்லையா? உலகத்தை காட்டிட்டு இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது, நம்ம உருவாக்குனது கிடையாது, இதற்கெல்லாம் சொந்தக்காரங்க யாரோ ஒரு உயர்ந்த நபர் இருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன செய்யணும்? தினசரி வி ஷுட் கோ டுவர்ட்ஸ் தட் காட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கோயிலுக்குள்ள ஓடினாங்களா? திப்பு ஓடினாங்க தெரியுமா? ஒரு வீடியோ காட்டினாங்க. ஸோ கோயிலுக்குள்ள ஓடினாங்க. அப்போ தான் ஒரு பெரிய மலையை காட்டினாங்க. ஒரு ஆள் ஒருத்தர் மலை மேலே நின்றுட்டு ரொம்ப சின்னதாக காட்டினாங்க. வி ஆர் ஆல் வெரி ஸ்மால் பட் காட் இஸ் வெரி கிரேட் அண்ட் ஹீ ஓன்ஸ் எவ்ரி திங், ஹீ இஸ் த கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. ஸோ எல்லாமே கடவுளுக்கு சொந்தமானது, எல்லாமே கடவுளுடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்கிட்டு இருக்கு. நான் இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு ஆத்மா, நான் பகவானை வழிபட வேண்டும் அப்படின்ற அந்த மென்டாலிட்டி இருக்குல்ல, இதுக்கு பேர் என்ன சொன்னார்? கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். இந்த உணர்வுக்கு பேர் தான் கிருஷ்ண உணர்வு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே, இந்த கொஸ்டின் யாரும் பதில் சொல்ல, பிரைஸ் எனக்கு. எந்த வயசுல ஸ்ரீல பிரபுபாதர் இந்த இஸ்கான் இயக்கத்தை ஸ்தாபனை பண்ணார், ஆரம்பிச்சார்? எல்லாரும் இப்படி சொன்னா எப்படி ஆகும்? 70 நோ. The answer is correct. என்ன ஆன்சர்? 66 இல்லையா? 66 வயதுல என்ன பண்ணாரு? அமெரிக்காவில் போயிட்டு அவர் தன்னுடைய இஸ்கான் இயக்கத்தை ஆரம்பிச்சார். வெரி குட். நரேந்திர மோடி சார் சொன்னார், வாட் இஸ் ப்ரைட் இன் அவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொன்னார். இது என்னுடைய நாட்டிற்கு ஒரு கர்வம் கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார்? யார் சொன்னீங்கன்னு பார்க்கலாம். ஓ, மேடம் சொல்கிறாங்களா? ஓகே, வெரி குட். இது எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எஸ் மேடம். காட் கான்ஷியஸ்னஸ். பட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம் சொன்னார், பிரதம மந்திரி சொன்னார், நான் வேற நாட்டுக்கு போகும்போது ரொம்ப பெருமையாக இருக்கு, ரொம்ப கர்வமாக இருக்குன்னு சொன்னார். யாருக்கு தெரியுமா? கை உயர்த்துட்டு சொல்லணும், எல்லாரும் கத்தக்கூடாது. யாரா கை தூக்கிட்டு சொல்லுங்க. இப்போ யார் பேசுறீங்கன்னு தெரியாது. ஹேண்ட் ரைஸ் பண்ணி நீங்க சொல்லுங்க, தப்பா ரைட்டா சொல்லுங்க. வெரி குட். நீங்க இப்ப கிளாப் பண்ணுங்க. வேற ஃபாரின் கண்ட்ரிக்கு போனாலும் ஹரே கிருஷ்ணன் சாண்ட் பண்ணி வெல்கம் பண்றாங்க. மற்ற நாடுகளுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் எப்படி வரவேற்கிறாங்களா? பிரதம மந்திரி ஹாய் ஹலோ சார் அப்படின்னு சொல்லி சொல்றது கிடையாது. வாட்ஸ்அப் அப்படின்னு கேட்கறது கிடையாது. என்ன சொல்றாங்களா? ஹரே கிருஷ்ணான்னு கேட்குறாங்க. இது உங்களுக்கு இப்போ புரியாது. நீங்கள் எங்கேயாவது அமெரிக்காவோ ஆப்பிரிக்காவோ ஆஸ்திரேலியா போய் மாட்டிக்கும் போது யாராவது இந்தியர்கள் கிடைக்க மாட்டாங்களா, நம்ம கூட பேச நம்ம ஊருக்காரங்க யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிட்டு இருக்கும்போது நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது நம்மளை பற்றி நம்மளுடைய வார்த்தைகளை சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லை எப்போ இருக்க அப்படின்னு சொன்னீங்க, மதுரைக்காரன் வந்துட்டான் எங்கேயோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது வந்து பேசின ஒரு விஷயத்தை வந்து பேஸ் பண்ணி ஒரு வீடியோ பண்ணோம். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்க அப்படின்னா இஸ்கானை பற்றி நிறைய வீடியோஸ் வரும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கடந்த அப்போ நம்ம ஒரு வருஷம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம என்ன பின்பற்றோம் அப்படின்னு தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம மாலை பண்ணிட்டு இருந்தோம். நம்ம தெரிஞ்சுக்கோங்க என்ன பண்றோம் இல்லையா? இந்த இயக்கம்னா என்னது, இது உண்மையாகவே அப்ரைஸ்டானா, இதுல வேல்யூ இருக்கா, இதுல நல்ல பீப்புள் சேர்ந்துருக்காங்களா, எந்த மாதிரி பீப்புள்லாம் இனிமேல் உங்களுக்கு வந்து காலேஜ்லாம் விட்டதுக்கு அப்புறம் நிறைய டைம் இருக்கும், படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்க போறோம். Why Vedic knowledge is perfect? வேத ஞானம் ஏன் பர்ஃபெக்ட் ஆனது, ஏன் பக்குவமானது, பூர்ணமானதுன்னு சொல்லி சொல்றாங்க.
Spoken by God. Very good. You can clap for her. வேதம் அப்படிங்கிறது யாரால பேசப்பட்டு? கடவுளாலேயே பேசப்பட்டது. மற்ற சாஸ்திரங்கள்லாம் மனிதர்கள் பேசினது. வேதம் அப்படிங்கிறது மட்டும் கடவுள் கிட்ட இருந்து வந்ததுனால அது ரொம்ப பர்ஃபெக்ட். அது மாறவே மாறாது. அப்படி இதுக்கு ஆன்சர் சொல்லிட்டு ஓகே, நம்ம டிவைஎஸ்லேருந்தே கொஸ்டின் கேட்கலாமே. நம்ம டிவைஎஸ் நிறைய வாட் இஸ் ஸ்பிரிச்சுவல் தெரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குங்க. 10, 9, 8, 7, 5, 4, 6, 5, 4, 3, 2, 1. ஓகே, யாரும் சொல்ல. ஸ்பிரிச்சுவலாக என்ன சொன்ன தெரியுமா? ஞாபகம் இல்லையா? நாலேஜ் ஆஃப் ஸ்பிரிட், ஆத்மாவை பற்றிய ஞானம், ஆன்மீகம். எத்தனை முறை சொல்லி கொடுத்துருக்கோம். எல்லாம் தலையை நீங்களே கொட்டிக்கோங்க. இல்லை அதெல்லாம் பண்ண வேண்டாம், பாவம். ஞாபகம் வச்சு கைத்துக்கு சொல்லலாம். யாராவது ஒருத்தர் சொன்னால் ப்ரைஸாக கிடைச்சிருக்கும். ஓகே, எல்லாரும் ஆத்மா, அப்போ எல்லாருக்கும் பிரசாதம் தான் கிடைக்கும், ப்ரைஸ் கிடைக்காது. ஏன்னா எல்லாரும் சத்தம் போட்டீங்க. ஓகே, வாட் இஸ் கால் தர்மா தெரிஞ்சவங்களுக்கு கைத்துக்குங்க. தர்மா அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் என்னது? மறுபடியும் தானம் பண்ணுறது, தவம் பண்ணுறது சொல்லாதீங்க. நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் டெஃபினேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். எஸ், வெரி குட். அந்த பொண்ணு வந்து கரெக்டான பிரின்சிபலை முடிச்சிட்டாங்க. அதை டெஃபினேஷன் சொல்ல தெரியல. தர்மா அப்படின்னா நேச்சுரல் எபிலிட்டி ஆர் நேச்சுரல் கண்டிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால் தர்மா. இந்த ஆத்மாவுடைய தர்மம் என்னது? யாருக்கு தெரியும்? வந்து பதில் சொல்லுங்க. கொஸ்டின் எல்லாரும் கவனமாக கேளுங்க. இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றதுனால ஏற்படக்கூடிய மிக முக்கியமான பலன் என்னது? நிறைய பலன்கள் இருக்கு. ஏதாவது ஒன்று சொன்னாலும் போதும். ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான். கை தூக்கிட்டு பதில் சொல்லுங்க. கான்சன்ட்ரேஷன். கேன் யூ கோ மோர்? கான்சன்ட்ரேஷன் எப்படி கிடைக்கும்? மனசு ஒருலே இருக்கும். ஸோ மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் என்ன ஆகும்? போக ஆரம்பிச்சிடும். மனசில் இருக்க அழுக்கெல்லாம் போயிடுச்சு, மனசு என்ன ஆகும்? கான்சன்ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா? யூ கேன் கம். So thank you all so much. நீங்கள் எல்லாரும் why Vedic knowledge is perfect? வேத ஞானம் ஏன் பர்ஃபெக்ட் ஆனது, ஏன் பக்குவமானது, பூர்ணமானதுன்னு சொல்லி சொல்றாங்க. Spoken by God. Very good. You can clap for her. வேதம் அப்படிங்கிறது யாரால பேசப்பட்டு? கடவுளாலேயே பேசப்பட்டது. மற்ற சாஸ்திரங்கள்லாம் மனிதர்கள் பேசினது. வேதம் அப்படிங்கிறது மட்டும் கடவுள் கிட்ட இருந்து வந்ததுனால அது ரொம்ப பர்ஃபெக்ட். அது மாறவே மாறாது. With claps also. Round. சுத்த ஆரம்பிங்க. Move around. Move. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Hare. எல்லோரும் நடுவில் ஒரு சின்ன
கொடுங்க பாவம் அதுவே வெறுத்துருச்சு. இல்ல கீழே வச்சிருங்க சாப்பிட்றோம். பக்கத்துல வை பக்கத்துல வை. இங்க வருது நான் கொடுக்க மாட்டேன். ஒரு தம்பி வாங்கிக்க வா ரோசி. அது நிறைய பால் கொடுக்கும், 10 லிட்டர் வரைக்கும் பால் கொடுக்கும். மனுஷன் என்ன பண்ணாங்க, வியாபாரத்துக்காக அந்த பன்றி மாடு எடுத்து என்ன பண்ணாங்க, வளர்க்க ஆரம்பிச்சாங்க. நம்ம நாட்டு பசு மாடு விட்டாங்க. எப்ப நாட்டு பசு மாடு இல்லையோ நாட்டு பசு மாடு இல்லாதவங்க என்ன தெரியுமா ஆனது, விவசாயம் பண்ண முடியல. ஏன்னா விவசாயத்துக்கு என்ன தேவைன்னா நல்ல மலோஷாலை இருக்கு. அது வந்து எங்க இருக்குன்னா இது நம்ம கேரன் காலேஜ் இருக்கு இல்லையா, அதை தாண்டி போகணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அந்த இடம் பேர் என்ன தெரியல எனக்கு. அந்த இடத்துல பார்த்தோன்னா அங்கே வந்து நிறைய காளை மாடுகள்லாம் அங்கே இருக்கும். அங்கே 400 காளை மாடுக்கு மேலே இருக்குது. இங்கே பசு மாடுகள்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 600 பசு மாடு மேலே இருக்குது. இப்போ நம்முடைய கலாச்சாரம் என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, நாம் கடவுளை வழிபடுறதை காட்டிலும் முதல்ல நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நல்ல ஆரோக்கியமான உடல் அப்படிங்கிறது தேவை. ஆரோக்கியமான உடலுக்கு என்ன தெரியுமா தேவை, நல்ல உணவு அப்படிங்கிறது தேவை. நம்ம சாப்பிடக்கூடிய உணவெல்லாம் இன்னைக்கு என்னவா தான் இருக்குது, வெறும் விஷமாக தான் இருக்குது இல்லையா. நம்ம குடிக்கிற பால்ல இருந்து எல்லாமே விஷம் தான் குடிக்கிறீங்க இல்லையா. அப்போ பாக்கெட் பால் வாங்கி குடிக்கிறீங்கல்ல, அதை விட பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. ஏன்னா அது பஞ்சு பாலுடைய பால். அந்த பஞ்சு பால் என்ன தெரியுமா இருக்கும், அதற்கு வேலை வராது, எந்த மாதிரி வேலை வராது. ஸோ வேலை வந்து எங்கே போய் சேரும் தெரியுமா, அதனுடைய ரத்தத்தில் போய் சேரும். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ரத்தத்தில் வந்து அது பாலில் போய் இறங்கும். அந்த பாலை என்ன பண்ணுறோம், எல்லாரும் இன்னைக்கு வெளில டீ காஃபின்னு உருண்டு குடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதை குடிச்சாலும் இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு நிறையா கேன்சர்ல இருந்து பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாம் வருது. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட் எல்லாரும்? Everyone together. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. டிபார்ட்மெண்ட்
Department, all of you. Department, all of you. In the section. Hare Krishna. Hare Krishna. இது எங்களுடைய அம்மாவுடைய துறை. என்ன துறை இது? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. என்ன டிபார்ட்மெண்ட்? 1 2 3 ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. கோஷாலா இருக்கு. அது வந்து எங்க இருக்குன்னா வைகா இது நம்ம கேரன் காலேஜ் இருக்கு இல்லையா, அதை தாண்டி போகணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இடத்துல என்ன தெரியல எனக்கு. அந்த இடத்துல பார்த்தோன்னா அங்கே வந்து நிறைய காளை மாடுகள்லாம் அங்கே இருக்கும். அங்கே 400 காளை மாடுக்கு மேலே இருக்குது. இங்கே பசு மாடுகள்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 600 பசு மாடு மேலே இருக்குது. இப்போ நம்முடைய கலாச்சாரம் என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, நாம் கடவுளை வழிபடுறதை காட்டிலும் முதல்ல நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நல்ல ஆரோக்கியமான உடல் அப்படிங்கிறது தேவை. ஆரோக்கியமான உடலுக்கு என்ன தெரியுமா தேவை? நல்ல உணவு அப்படிங்கிறது தேவை. நம்ம சாப்பிடக்கூடிய உணவெல்லாம் இன்னைக்கு என்னவா தான் இருக்குது? வெறும் விஷமாக தான் இருக்குது இல்லையா? நம்ம குடிக்கிற பால்ல இருந்து எல்லாமே விஷம் தான். இல்லையா? இப்போ பாக்கெட் பால் வாங்கி குடிக்கிறீங்களா, அதை விட பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. ஏன்னா அது பஞ்சு பாலுடைய பால். அந்த பஞ்சு பால் என்ன தெரியுமா இருக்கும்? அதற்கு வேகம் வராது. எந்த மாதிரி வேகம் வராது. ஸோ வேகம் வந்து எங்கே போய் சேரும் தெரியுமா? அதனுடைய ரத்தத்தில் போய் சேரும். நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த ரத்தத்தில் வந்து அந்த பாலில் போய் இறங்கும். அந்த பாலை என்ன பண்ணுறோம்? எல்லாருமே இங்கே வெளில டீ காஃபின்னு உருண்டு குடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதை குடிச்சாலும் இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு நிறையா கேன்சர்ல இருந்து பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாம் வருது. அது நிறைய பால் கொடுக்கும். 10 லிட்டர் வரைக்கும் பால் கொடுக்கும். மனுஷன் என்ன பண்ணாங்க? வியாபாரத்துக்காக அந்த பன்றி மாடு என்ன பண்ணாங்க? வளர்க்க ஆரம்பிச்சாங்க. நம்ம நாட்டு பசு மாடு விட்டாங்க. எப்ப நாட்டு பசு மாடு இல்லையோ, நாட்டு பசு மாடு இல்லாதவங்க என்ன தெரியுமா ஆனது? விவசாயம் பண்ண முடியல. ஏன்னா விவசாயத்துக்கு என்ன தேவைன்னா நல்ல ஒரு தம்பி வாங்கிக்க வா ரோஸ்
பாவம் அதுவே வெறுத்துருச்சு. இல்ல கீழே வச்சிருங்க சாப்பிட்றோம். பக்கத்துல வை, பக்கத்துல வை. இங்க வருது. நான் கொடுக்க மாட்டேன். நான்